ஒரு நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, நம்ம சப்ஸ்கிரைபரு. அவர் என்ன டவுட் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வச்சிருக்கிறது வந்து சுசுகி வண்டி வச்சிருக்கிறதா, அதாவது டிவிஎஸ் சுசுகி வண்டி வச்சிருக்கிறதா சொன்னார். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக் பண்ணோன்னா உடனே ஸ்டார்ட் ஆகலை சார், நான் 2-3 தடவைக்கு மேலே கிக் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகுது, அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, டிவிஎஸ் சுசுகிலே பார்த்தீங்கன்னா பண்ணால் கிக்கர் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகலை அப்படின்ற மாதிரியும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த 2 பேர்த்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமான வீடியோ தான் இந்த வீடியோ. இது வந்து மற்றவங்களுக்கும் டிவிஎஸ் சுசுகி வச்சிருக்கவங்களுக்கும் இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவர்கிட்ட நான் பேசின வரைக்கும் என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக் பண்ணாருன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கிக்கர் போகுது. அதே மாதிரி இன்ஜின் வந்து அந்த ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வரல, திடீர்னு ஸ்டார்ட் ஆகுது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிக்கு வந்து இந்த மாதிரி கிக் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் நான் கேட்டிருந்தேன், உங்களால் கிக்கர் வந்து கையால் அழுத்த முடியுதான்னு கேட்டிருந்தேன், கிக் பண்ண முடியுதான்னு கேட்டிருந்தேன். அதுவும் பண்ண முடியுதுன்னாரு. ஸோ இதே மாதிரி தான் அவர் வண்டியிலையும் அந்த கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து கிக்கர் ராட்செட் அப்படின்ற இடத்துல ஒரு கியர் பல்லு மாதிரி இருக்கும். அதுதான் போய் உட்காரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு டைமு. இப்போ நான் உங்களுக்கு அதை அவுத்து காட்டுறேன். கிளச்சு கேஸ் இதெல்லாம் இதே இறக்கிட்டு இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இதான் கிக்கர் வச்சு சுத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ராட்செட் சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டை சுற்றி விடணும். இப்போ வந்து லோடு இல்லாதனால நம்ம கையில் சுற்றுது. பட் பிஸ்டனு இதெல்லாம் வந்து போர் இதெல்லாம் சொல்லி இருக்கும்போது லோடோட இருக்கும், அப்போ வந்து சுற்றலை. பாருங்கள், அந்த ஒரு பல்லு மாதிரி வந்து கோத்து அந்த கியர் இழுத்துட்டு போகுது பாருங்கள். அதுதான் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை அவுத்து நான் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு புரியும். அதில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அவுத்து காட்டுறேன். அதில் பாருங்கள் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்பேர் தான் போயிடுச்சு. இதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிக்கர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிக்கர் ஸ்ப்ரிங்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் கிக்கர் ஸ்ப்ரிங்கு வந்து நம்ம இன்ஜின் கழட்டி மாட்டும் போதே பார்த்தீங்கன்னா கிக்கர் ஸ்ப்ரிங்கு இந்த ராக்கெட் இதெல்லாம் மாற்றிடுறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஜின் வேலை பார்த்துருப்பீங்க, திரும்பி இந்த கம்ப்ளைண்ட் வச்சுச்சுன்னா திரும்பி நீங்கள் இன்ஜின் பிரிக்கணும். ஸோ இதுக்கான லேபரு, பேக்கிங் கிட்டு இந்த மாதிரி செலவுகள்லாம் நிறையா வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ராக்கெட்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து சுசுகி இன்ஜின் அசம்பிளி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.